வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அடிப்படை வசதிகளே இல்லாமல் கடந்த 20 ஆண்டுகளாக வாழ்ந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் நரிக்குறவர் இன மக்கள். இவர்களின் பிரதான பிரச்சனை என்ன என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த ஆரிமுத்து மோட்டூர் கிராம ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் சுமார் 45க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் ஆங்காங்கே நடைபெறும் திருவிழாக்கள், வார சந்தைகளுக்கு சென்று ஊசிமணி, பாசிமணி விற்று தங்கள் பிழைப்பை நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரிமுத்து மோட்டூர் பகுதியில் உள்ள வேலூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை ஒட்டியுள்ள சாலையோர பகுதியில் அரசு தொகுப்பு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை மற்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூடமும் செயல்பட்டு வருகின்றது. இதனால் அதிக அளவிலான கனரக வாகனங்கள் இந்த பகுதியை கடந்து செல்வதாகவும், இதன் காரணமாக அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உருவாக்கியுள்ளதாகவும் அச்சம் தெரிவிக்கின்றனர் நரிக்குறவர் இன மக்கள். இதற்கு சான்றாக ஏற்கனவே இந்த பகுதியில் ஏற்பட்ட விபத்துகளில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 2 படுகாயங்களுடன் உயிர் தப்பிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. முன்னே இடம் இல்லை, பின்னாலே இடம் இல்லை. பின்னால பார்த்தா மில்லு, முன்னாடி கொல்லி. எங்களுக்கு பாத்ரூம்க்கு இடம் இல்லை, உட்காரத்துக்கு இடம் இல்லை. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறது கூட பயந்து ஒரு நாள் ஸ்கூலுக்கு போல. பிள்ளைங்கள் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. எங்க பிள்ளைங்களுக்கு படிக்க எங்களுக்கு உத்தியோகத்தை ஆசைப்படுறாங்க. எங்க வீடுங்க பார், பாத்ரூம் கட்டி கொடுக்குற வீடு கூட இல்ல. இந்த வீட்ல 2 வீடு 3 வீடு தங்கி பிள்ளைகளால குழந்தைகளை பறிச்சு மழை பெஞ்சா அப்படியே ஓய்வுது. அண்டா குண்டா அங்கங்க வச்சுட்டு நாங்க எல்லாம் கண்ணீரோட நாங்கள் கதிரி ஆயுறோம். மேலும் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு கட்டி கொடுத்த தொகுப்பு வீடுகள் தற்போது சிதிலமடைந்து வீட்டின் மேற்கூரை பூச்சிகள் அவ்வப்போது பெயர்ந்து விழுவதால் குழந்தைகளை வைத்துக் கொண்டு அச்சத்துடனேயே வசித்து வருவதாக கூறும் நரிக்குறவர் இன மக்கள், அடிப்படை வசதிகள் இல்லாத இந்த வீட்டில் தாங்கள் வாழ்ந்து வருவதாக தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர். இதனிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நரிக்குறவ இன மக்களுக்கு மாற்று இடத்தை தேர்வு செய்து கொடுத்துள்ளனர். ஆனால் ஆரிமுத்து மோட்டூர் பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் தங்களை கிராமத்திற்குள் அனுமதிப்பதில்லை என்றும், இந்த நிலையில் தாங்கள் எங்கே செல்வது என்று தெரியாமல் திக்கற்று நிற்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த ரோடு மேல எல்லாம் சக்கரை போற ஆளுங்க, லாரிங்க எல்லாம் வருது. குழந்தைங்க கொஞ்ச நேரம் உக்காரத்துக்கு இடம் இல்ல, பத்த மாட்டிக்குது. எங்களுக்கு சின்ன வீடு பன்னி குட்டி மாதிரி இந்த வீடு கட்டி கொடுத்துக்கிறாங்க. இந்த வீட்டுல 2 வீட்டுக்கார் 3 வீட்டுக்கார் இருக்க முடியல. எங்களுக்கு இங்க இருந்து வேற இடம் கொடுக்கணும். எங்களுக்கு ரோட்ல நாங்க 20 வருஷமா நாங்க இருக்கிறோம். ஏன்னா நாங்க பழைய இடத்த நாங்க இருக்குன்னு நாங்களுக்கு குடும்பத்தை கேக்குறாங்க. எங்களை காட்டுறோமா மனக்கா தாச்சுதான் எங்களுக்கு குடுத்துட்டாங்க. இந்த ரோட்டு மேலேயே நீங்க இருந்து சாவுங்க, நீங்க இங்க இருந்து அங்க வராது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரோட்டு மேல ஒரு நாள் கூட நிம்மதி இல்ல, எங்களுக்கு தூக்கம் இல்ல. எங்களுக்கு இந்த ரோடு மேல குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க அடிபட்டு சாவுறதுக்கு வர்றாங்க. எனவே தங்களின் நிலையை புரிந்து கொண்டு மாவட்ட நிர்வாகமும் அரசு அதிகாரிகளும் மாற்று இடம் வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் நரிக்குறவ இன மக்கள். சத்தியம் செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் பிரீத்குமாருடன் சத்தியம் செய்திக்குழு.